ஆட்சி வந்து எப்படி இருக்குது? முன்னாடி விட இப்போ பாலியல் குற்றங்கள், கொலைகள்லாம் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. இது குறைஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் வந்து இந்த 2 மாதத்தில் ஆட்சி நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது. இந்த ஒயின் ஷாப்ஸு மூடினதாக இருக்கட்டும், இந்த சிங்கப்பெண் படை அந்த போலீஸ் இது பண்ணதை வச்சு தான் இருக்குது. மூடவே இல்லை, ரன்னிங்கில் தானே இருக்குது இப்போ கூட. அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இங்கே சிட்டி சைட்ஸில் தான் இன்னும் கம்மி பண்ணல வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏதோ கழுசடைங்க இது சினிமா மோகத்தில் கொண்டு போய் போட்டு தொலைஞ்சிருச்சிங்க. வாயில் எவ்வளோ அசிங்கமாக வருதுங்க. இந்த சின்ன பசங்க வீட்டில் எல்லாம் சொல்லி இது அடம் பிடிச்சி போட்டது தான் இது. ரெண்டாவது இவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற சில குறைகள் இல்லை, ஒரு சிலரை கவனிக்காமல் விட்டதனோட விளைவு வெறுப்பில் போட்டது. இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து 2 பேருக்கு போட்டு அழுத்து போனது தான். வேற என்ன, இதுதான் சும்மா படத்தில் ஒரு டைலாக் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிற நாசமாக போச்சு நாடு. நிமிஷம் பேசுனது குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்கன்னா 1/2 மணி நேரம் இதில் பேசினார். என்னாரு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்துக்கெல்லாம் போயிருந்தாருல, அதெல்லாம் ஒரு சீட்டு கூட வரலையே. அதுக்கு என்ன சொல்லுவார் இவர் எவன் விட்டு இதை எடுத்து இவர் சரி நான் டேக்ஸ் கட்டுறேன், நான் கட்டுற டேக்ஸ் பணத்தில் சம்பளம் கொடுப்பியா அந்த 41 பேருக்கு? இன்னைக்கு வியாபாரத்துறை எல்லாமே மந்தத்தில் ரொம்ப மந்தமாக இருக்கு. கரண்ட் கட் ஆகுது, அதெல்லாம் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. நிரூபிச்சா அந்த விட்டு போயிடுவாருன்னு சொல்லுங்க. ஒரே நாளில் 10 கேஸ் பிடிச்சி தரேன். ஒரு லாரி வருதுங்க, போட்டவெல்லாம் நாரடிச்சு வெயிட் பண்ணி இந்த நாதை போட்ட நான் வாயில அசிங்கமாக வருது. ஆட்சி வந்து எப்படி இருக்கு? முன்னாடியை விட இப்போ பாலியல் குற்றங்கள், கொலைகள்லாம் வந்து குறைஞ்சிருக்கா? அதே தான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ கூட தான் போயிட்டு ஒன்றும் மாற்றம்லாம் ஒன்றும் இது வரையும் எதுவும் தெரியல. இப்படியே தான் இருக்கு, ஏமாற்றம் தான் இருக்கு. இன்னைக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரம் இன்னைக்கு காலையில் திருவள்ளூரில் பொன்னேரியில் மீஞ்சூர்லையோ ஒரு வீட்டு உள்ள போது தனியாக இருந்த பெண்ணுக்கிட்ட திருவள்ளூர் மாவட்டம் தான் அடிச்சு உள்ள போட்டு அடிச்சு நகையெல்லாம் பிடிக்கிட்டு போனாங்களா. ஐயா என்ன சொல்லுவார் இப்போ? சிங்கப்படை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏங்க ஆய்வு பண்ண போறவர் பின்னாடியே கேமரா அவருக்கு உண்டான மீடியாக்களை கூட்டு போயிட்டு இது எடுத்துட்டு இருக்கிறாரு. ரீல்ஸ் ஆச்சு தானே ஓடிக்கிட்டு இருக்குது. நல்லா படிச்ச மக்களும் நல்லா ரொம்ப இதானவங்களா வாக்கு செலுத்தி அவரை முதலமைச்சர் ஆகினாங்க. எல்லாம் கழுசடைங்க தானே போட்டுது. அதான் நேற்று ரேஷன் கார்டு இஷ்யூ பண்றப்ப லேடிஸுங்க பேசினாங்களே தெரியுதா, பொண்ணையா இது ஒன்றும் ரொம்ப அழகாக இருக்காரு, வீடியோவில் போட்டுறாதீங்கன்னு சொல்லுது. இவங்கெல்லாம் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிங்க. இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இதில் நல்ல மனிதர்களாம் அறிவுள்ள புத்தி உள்ள மனிதர்களும் இருக்கிற நாட்டை இந்த மாதிரி கழுசடைங்கள்கிட்ட கொடுத்து இதுங்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுனால தான் வந்து வேணாம். குறிப்பிட்ட புத்தி இது இருக்கணும். இதே இல்லாத ஆளுக்கெல்லாம் வாக்குறீங்க, சிந்திக்கிற தன்மை இல்லாதவனுக்கு வாக்குரிமை கொடுக்காத. இந்த மாதிரினால தான் வாக்கு செலுத்தி நல்லவெல்லாம் வர முடியாமல் போய் இந்த மாதிரி நடிகனை கொண்டு வந்து நாடாள விட்டு வச்சிருக்காங்க. வாக்குரிமை செலுத்துறதுக்கு தகுதி இருந்தால் தான் வாக்குரிமையை கொடுக்கணும். அறிஞ்சு பேசுதுங்களா அறியாமையில பேசுதுங்களா தெரியல. இந்த பேச்சு தவறான பேச்சுன்றது கூட உணர தெரியல. வாயில தான் சொல்லியிருக்காரு பஞ்சத்தை ஒழிப்பேன். ஆதாரம் இவரே ஒரு மாறு இடத்துல போக சொல்லுங்க, யாரையாவது ஒருத்தர் அனுப்ப சொல்லுங்க, ஆர்டிஓக்கோ இல்லை இந்த தாசில்தார் ஆபீஸுக்கோ போக சொல்லுங்க. கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இதுல இப்போ கட்சியில நின்று ஜெயிச்சவன் என்ன காரணத்துக்காக போய் ரிசைன் பண்றான்? எந்த ஒரு பலனும் இல்லாம உனக்கு அவன் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுறானா, உங்க கட்சியில வந்து சேர்றானா? இது கூட தெரியாது. நீ பேரம் பேசி கொடுத்துருக்கிறதுக்கு கன்ஃபார்ம். இப்ப நீ எப்படி வாங்கின? இந்த அறநிலையத்துறை அமைச்சர் உத்தம புத்திர மாதிரி பேசிட்டு இருந்தார். இப்ப 100 கோடி நிலம் இந்த அப்ப இதுக்கு என்ன சொல்றாரு? ஊழல் இல்லை, இது தெரியாம செஞ்சுட்டாங்களா? அஜித் குமார் இடத்துல ரொம்ப கொதிச்சாரு. தப்பு சொல்லல, நியாயப்படுத்தல. அஜித் குமார் அதுவும் தவறு தான். இப்ப இவர் ஆட்சியில் நடந்திருக்க இதுக்கு இவர் பொறுப்பேற்றுப்பாரா? ஒன்றும் மாற்றம்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க. அதே தான் கண்டினியூ. அவருடைய திட்டத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு. பேரை மாற்றிருக்காரு. விடியல் பயணம், மகளிர் விடியல் பயணத்தை மகளிர் பயணமாக ஆக்கியிருக்காரு. நான் அந்த 1000 ரூபாய் திட்டமாக அவர் வகுத்த திட்டம் தானே. நிமிஷம் பேசுனது குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்கன்னா 1/2 மணி நேரம் இதில் பேசினார். என்னாரு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்துக்கெல்லாம் போயிருந்தாருல, இங்கெல்லாம் 1/2 மணி நேரம் அந்த மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட வரலையே. அதுக்கு என்ன சொல்லுவார்? மக்கள் வந்து சின்ன பசங்க வீட்டில் எல்லாம் சொல்லி இது அடம் பிடிச்சி போட்டது தான் இது. ரெண்டாவது இவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற சில குறைகள் இல்லை, ஒரு சிலரை கவனிக்காமல் விட்டதனோட விளைவு வெறுப்பில் போட்டது. இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து 2 பேருக்கு போட்டு அழுத்து போனது தான். வேற என்ன, இதுதான். இவர் ஒன்றும் பெரிய தலைவர் கிடையாது. இவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? மக்களுக்கு செஞ்சாங்களா? ஏதோ கழுசடைங்க சினிமா மோகத்தில் கொண்டு போய் போட்டு தொலைஞ்சிருச்சிங்க. வாயில் எவ்வளோ அசிங்கமாக வருதுங்க. ஆமாம், எல்லாம் இருக்க வேண்டியதான். ஏன் நேற்று அப்போ துப்புரவு தொழிலாளர் ஒருத்தன் கை கொடுத்தாங்கல்ல, கை கொடுக்க வேண்டியதானே? அவ்வளோ ஒரு யோசனை பண்ணிட்டு நிற்க மேலே அண்ணனாவோ மாமாவோ தம்பியாவோ இருக்கிற அம்மா ஒரு பாசத்தில் ஒரு ஆர்வத்தில் கை கொடுக்குதுல்ல. ஐயா சொல் ஒன்று செயல் ஒன்று. இன்னும் திட்டத்தை நான் இப்படி பண்ணுவேன், இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன். நீ தான் சொல்லிட்டல, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுல, நீ சொன்னதை தானே செய்யணும். அதை விட்டுட்டு டிஎம்கே காரன் இதையே பார்த்துட்டு இருக்கியா? அது என்ன நியாயம்? சும்மா படத்தில் ஒரு டைலாக் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிற நாசமாக போச்சு நாடு. அமைச்சரே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எங்க குற்றம் நடந்தாலும் யார் தவறு செஞ்சாலும் உடனே அவங்க ஆக்ஷன் எடுப்போம். ஒரே ஒரு விஷயம், அதிகாரம் இருக்கட்டும். தான் கட்சியில் இருக்கிறவன நடவடிக்கை எடுத்தியா? நீ அடுத்தவன அதிகாரம் எடுக்கிறது இருக்கட்டும்.
தான் கட்சியில் செஞ்சாலும் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ தான் கட்சியை சார்ந்த பெண் தானே பாதிச்சது. அந்த பொண்ணு வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுல்ல, அவனுக்கு நடவடிக்கை எடுத்தியா? ஓடினது யாரு? அரசு வேலை கொடுக்குறன்ற எவன் கையில் எடுத்து இவர் எவன் விட்டு இதை எடுத்து இவர் செய்யணும். நான் டேக்ஸ் கட்டுறேன், மாதம் டேக்ஸ் கட்டுறேன், தொழில் பண்ணுறேன். நான் கட்டுற டேக்ஸ் பணத்தில் சம்பளம் கொடுப்பியா அந்த 41 பேருக்கு? என்னோட தொழிலில் இருந்து வரி கட்டிட்டு வர காசை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி கூமுட்டைங்களுக்கு முட்டாள் ஜனம் கூட்டத்தில் போய் கொழுப்பு எடுத்து பார்க்குறேன்னு போய் கொழுப்பு எடுத்து வேலை கொடுப்பியா நீ? அப்போ படித்தவனுக்கெல்லாம் என்ன கொடுப்பீங்க? ஏன் இப்போ இந்த சமீபத்தில் கும்மிடிப்பூண்டியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்ததில்ல, கசிவில் எத்தனை பேர் செத்தாங்க? அவனுக்கு ஏதாவது நீ அறிவிச்ச? நீ இதை ஆட்சி நடத்துறது எவ்வளோ பெரிய விஷயம், மக்களுக்கான தேவைகளை செய்யணுன்ற அதில் கவனம் செலுத்தலைங்க. முழுக்க ஆப்போசிட்டை கிண்டல் நக்கல் ஏண்டி பண்ணிக்கிட்டு அதில் தான் கவனம் ஓடிக்கிட்டு இருக்கு. போட்டு போட்டவன்லாம் நாரடிச்சு காரி துப்பணும். 5 வருஷமா நடக்கட்டும், நடந்து உன் பவுஸ் தெரியும் நீ என்ன மாதிரியான ஆட்சி மக்களுக்கு கொடுத்த. வெயிட் பண்ணி இந்த நாதை போட்ட நான் வாயில் அசிங்கமாக வருது. போட்டு வாக்கு போட்டிங்களா, அண்ணன் செய்வார், அண்ணன் நல்லா பண்ணுவார், அண்ணன் என்ன அண்ணன் இன்னும் இவர் நாட்டுக்காக என்ன தியாகம் பண்ணாரு? மோகத்தில் போட்டதுங்க. இதுங்க போட்டதுனால நம்ம எல்லாருமே கஷ்டம். இன்னைக்கு வியாபாரத்துறை எல்லாமே மந்தத்தில் ரொம்ப மந்தமாக இருக்கு. கரண்ட் கட் ஆகுது. இதுவரை ஒரு துளி அளவு கூட குறையலைங்க. ஒரு துளி அளவு கூட லஞ்சம்லாம் குறையல. அதெல்லாம் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. நிரூபிச்சா அந்த விட்டு போயிடுவாருன்னு சொல்லுங்க. ஒரே நாளில் 10 கேஸ் பிடிச்சி தரேன். ஒரு லாரி வருதுங்க, அவன் அந்த நமக்கு லோடு ஏற்றிட்டு வர லாரிக்காரன் ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் பாயிண்ட்லேயும் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் நைட்டில் வந்தானே கேட்டு வாங்குறான். 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். இது என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஒன்றும் இந்த சும்மா டைலாக் பேசிட்டு திரியுறாங்க. நீ ஒயின் ஷாப் ஒழிக்கிறார், ஒழிச்சார் அவர். ஒயின் ஷாப் ஒழிக்க வேண்டியதானே? எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், அடிக்கிட்டு தான் இருக்கிறான். எந்த ஆட்சி வந்தாலும் அதை இது பண்ண முடியாது. தண்டனைகள் கொஞ்சம் கடுமையாக்கி கொஞ்சம் குறைக்கலாம். போன ஆட்சியில் நடக்கலையான்னு கேட்குறாங்க. அப்புறம் எதுக்கு போடணும் இவருக்கு? கேட்குறேன், போன ஆட்சியில் நடக்கலையான்னு கேட்குற. அதை கேட்டு தான் இந்த உள்ள என் ஆட்சியில் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி வந்தது. அதனால தானே வந்தேன். அதுக்காக தானே உனக்கு வாக்கு செலுத்தினாங்க. ஆட்சியில் ஒரு சில பேரோட தவறால் நடந்த வினை தான் இது. இவங்க பண்ண தவறால் நடந்த வினை தான் இந்த மாதிரி முட்டாளுங்கள்லாம் வந்து நம்மளை ஆட்சி செய்கிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டது. காரணம் கேவலமான அந்த பாடநூல், தமிழ்நாடு பாடநூல் திட்டத்துக்கு யாரோ லயலாமணியா முக்கியமான போஸ்டிங். தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க எவனுமே படிக்கலையா?